மண்டபத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இதுதான் எங்களுக்கு இப்போ மாப்பிள்ளை வீட்டில் கொடுத்துருக்க ரூமு. இங்கே வந்து இது ஒரு ரூம், 2 ரூமு. இப்போ வாங்க பொண்ணை போய் பார்க்கலாம். ஸ்வேதா பாரு, கல்யாணம் பண்ண பாருங்க. என் செல்லக்குட்டி பாருங்க, என் தங்கத்தை பாருங்க. டயர்டாக இருக்கா? இன்னும் டயர்டாக ஆகுமே நைட்டு வரைக்கும். அப்புறம் எங்களுக்கு கொடுத்த இதுதான் சின்ன ரூமான ஏசி ரூமு. இங்கே ஒரு மிரர், கபோர்ட், இதில் எந்த திங்ஸும் வைக்கலாம். அந்த ரூமில் நாங்கள் வச்சிட்டோம். இங்கே பாருங்க, இங்கே அதனால அதில் வச்சுக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு கூலிங் இருக்கு. கொஞ்ச நேரம் ஆகும் போல. அப்புறம் இங்கே ஒரு மிரர், யார் தவறு. இது பாத்ரூம். அப்படியே வெளியே போனால் பக்கத்து ரூம் காமிக்கிறேன் பாருங்க. அப்புறம் இது இன்னொரு ரூம். உள்ள வந்தா அம்மா, நானு பொண்ணு எட்டுன்னு சொல்லி கேமரால எடுக்கணும்னு நினைச்சேன். வண்டியில எடுத்து வந்தாங்க. அவகிட்ட வாங்கியாச்சு எடுக்க தானே. என்னால் எடுக்கவும் இல்லை, அவங்க கிளம்பிட்டாங்க. இதில் ஒரு சின்ன கிளிப் போடுவேன் அவங்க வண்டி எடுத்துட்டு வந்தப்போதான். அப்புறம் இங்கே ஒரு அதே மாதிரி டோரு நல்லா கூலிங்காக இருக்குல்ல. எங்களோட திங்ஸ் அனைத்தும் இங்கே தான் இருக்கு. அப்புறம் இங்கேயும் ஒரு பாத்ரூம் லெட்டின் இருக்கு. இங்கே ஒரு மிரர். இந்த ரூம்லேயும் ஏசி ஓடிட்டு இருக்கு. ஆனால் கூலிங் வருது. அந்த ஏசி நல்லா இருக்கு, இது வேற மாதிரி. நல்லா இங்கே கூலிங் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஆன் பண்ணோம். கூலிங்கெலாம் நல்லா இருக்குது. மாமாவும் பாலாவும் வந்து பூட்டு வாங்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்தாங்க இல்லைங்களா, வரும்போது நான் அவங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணோன்னு நினச்சேன். ஆனால் ஒரு சின்ன கிளிப் மட்டும் போட்டிருக்கேன். அவங்க வரும்போது எடுத்தேன், அவ்வளோதான். அவங்க உள்ளே வரும்போதெல்லாம் நான் எடுக்கலை. ஏன்னா அவங்கள கூப்பிட்டு அப்புறம் நாங்கள் டிஃபன் பரிமாறணும்ல, அதனால் நாங்கள் இது பண்ணல. வேனில் ஏற்றம்போது பண்ணலான்னு. ஆனால் பாப்பா போகிற ஃபீலிங்கில் என்னால் இது பண்ண முடியல. அவள் வேற ரொம்ப அழுதுட்டாளா என் பொண்ணு கிளம்பும் போது. அது ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. எடுக்கவும் முடியல அந்த டைமில். என்ன சொல்கிறதே தெரியல. இப்போவே அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளேயும் அவளுக்கும் தாங்க முடியல, எங்களுக்கும் தாங்க முடியல. ஆனால் எப்படி தான் நாங்கள் இங்கே இருக்க போகிறோம்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பாப்பாவை விட்டு எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. எங்களால் இருக்கவே முடியாது. அவங்க டேடியால் சுத்தமாக இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் விடவே மாட்டான் அவங்க டேடியை. என்னோட அவரு தான் ரொம்ப அவருக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய இழப்புன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு தான். அவள் தான். அவள் எல்லாமே எங்களால் யாராலையுமே இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பொண்ணோட ஈவினிங் வந்து பொண்ணுக்கு மேரேஜும் ரிசப்ஷனும் உங்களுக்கு அதையும் இது கூடயே அப்படியே ஒன்றுனா வரும். நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு எல்லாரும் என் பொண்ணுக்காக வாழ்த்துங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒன்று ஒன்றா உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணு எப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு மெதுவாக பேசியிருக்காங்கன்னா அவங்க பேசி அந்த பக்கம் பொறுமையாக ஃபிங்கர் போட்டு போடுங்க. ஃபிங்கர் பொறுமை கொஞ்சம் ஆயிடுச்சு.
இல்லை இல்லை வாங்க சீக்கிரம் வாங்க. கதி என்னையும் எடுங்க, என்னை எடுங்க. அது தொடங்கி இப்படி வா. அதான் கேட்குறேன் எப்படி இருக்க. ஓகேவா? வந்துட்டாங்க, ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, பொண்ணு கிளம்பி வந்துட்டாங்க. நான் ஒன்று எடுக்கிறேன், நீ என்ன எடுக்கிற. வெரி குட். உங்கள் அன்பு மகள் சுயதாரின் நம்பியாவை 1710 இருக்கிறதான திரு மாரிமுத்து ஜபராய் திரு மாரியம்மாள் சார்ந்த மூத்தகுமார் திருச்சனர் குமார் பிரின்ஸ் ஜோஸ்வாவுக்கு மனைவியை கொடுப்பதற்கு மனப்பூர்வ சம்மதம் தெரிவிக்கின்றார். முழு சம்மதம். கையை தட்டு கையா அதை தெரிஞ்சீங்களா? தேங்க்யூ. கூடும்போது நீங்க உங்க வீட்டு ஒரு ஜபராஜி நாங்கள் தாய் மாமாவோடு அந்த அம்மா சிஸ்டர்ஸோட அம்மா பார்ப்போம். கை விட்டுருக்காங்க. பேசுக்காக இப்படி கோஆபரேஷன் ரொம்ப நன்றி. நல்ல கவலை பற்றி கத்தனை விடுவாங்க. Praise the Lord. Glory to Lord. Glory to Lord. Hallelujah. Hallelujah. Glory. Thank you Jesus. Hallelujah. நல்ல கால கையை தட்டுவாங்க. Hallelujah. Hallelujah. Glory to Lord. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. குமாராகிய நாம் வீரவாகிய உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து இந்த மாங்கலை உனக்கு தரித்து என் விவாக மனைவியாக உன்னை ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பாடும்போது அரசாங்க பதிவேற்றுகள் கேட்டு கொள்வாங்க.
கொண்டு இறந்துச்சுன்னா தம்பி சொல்லிட்டு அவங்க அம்மாவோட அம்மா சாவி யாருக்கிட்ட இருக்கு? போட்டோகிராஃபர் வரல. போட்டோ சாவி வாங்க இஷாந்த், வாங்க சாவி, ரூம் சாவி அவன்கிட்ட கொடு. அதுதான் ஓடுறீங்களே. இடம் சொல்லிடலாமா? இறங்கிடுங்க. வரேன், வந்துட்டான். ஜூஸ் சாப்பிட்டு போய் வரீங்களா? முடியும். இப்போ இறங்குறாங்களே, இப்போ தான் இப்போ சர்ச்சில் கூப்பிட்டு வரோம். ஜூஸ் சாப்பிட்டு கீழே சாப்பிடுங்க.